தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் வாடகைக்கு வீடு பார்ப்பது போல் நடித்து மூதாட்டியிடம் 4 சவரன் நகையை மர்ம நபர் பறித்து சென்ற சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. திருநாகேஸ்வரம் பேரூராட்சி அலுவலகம் அருகே மூதாட்டி தவமணி வீட்டில் தனியாக இருந்தபொழுது பர்தா அணிந்து வந்த நபர் வாடகைக்கு வீடு பார்ப்பது போல விசாரித்துள்ளார். அப்பொழுது எதிர்பாராத விதமாக மூதாட்டியின் முகத்தில் மிளகாய் பொடியை தூவி கழுத்தில் அணிந்திருந்த 4 சவரன் தங்கச் செயினை அவர் பறித்து சென்றார். உடனடியாக மூதாட்டி தவமணி கூச்சலிடவே அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் ஓடி வந்து அவரை விரட்டி சென்றுள்ளார். இருப்பினும் அந்த மர்ம நபர் தப்பி ஓடிவிட்டதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த திருநீலக்குடி போலீசார் தப்பி ஓடிய நபர் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். முஸ்லீம் பொம்பளை மாதிரி பண்ணு வீடு குடி வந்துட்டாங்களான்னு கேட்டுது. இன்னைக்கு இனிமேதான்ப்பா வரப்போறாங்கன்னு சொன்னேன். போயிட்டுது. கொஞ்ச நாள் கழிச்சு டிவி பிடிச்சிட்டு பெஞ்சில குஞ்சிருந்தேன். உன் பேர நம்பரை கொடுன்னு கேட்டுது. அதட்டி என் பேர நம்பரை நீ என்ன கேட்குற, என் பேரனுக்கு வேணா நான் போன் பண்றேன் அப்படின்னா, போனை எடுத்தேன்ல உடனே பிடுங்கி பைக்குள்ள போட்டுக்கிட்டு உன்னை கொலை பண்ண வரத்துக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கத்திய குறவலையில வச்சுது. தள்ளி தள்ளி விட்டுட்டு நானும் பிடுங்கி விட்டேறிஞ்சோன்னா கழுத்துல அப்புறம் தான் கையை வச்சேன். கழுத்துல கையை வச்சோன்னா நான் கெட்டியா பிடிச்சிக்கிட்டோன்னே நான் இழுக்க விடவே இல்லை. அப்புறம் மல்லாக்க தள்ளி விட்டோன்னே என்னால ஒன்றும் ஏந்திரிக்கிறதுக்கு முடியல. ஏந்திரிக்கும் போது கையை விட்டுட்டேன், செயினை மட்டும் அறுத்துக்கிட்டு நானும் ஓடி போனேன். சந்து வரைக்கும் ஓடுனேன். எதுக்க 2 பேரும் வந்தாங்கல்ல பிடிக்கிறதுக்கு, எதுக்க ஓடுனா பிடிச்சோன்னா அங்க ஒரு பாத்ரூம் மாதிரி இருக்கு பாதை, அந்த மாடிப்படி போற இடம், அது உள்ள புந்து மாடியில இருந்து ஏறி எங்க போனாங்கன்னு தெரியும்.